எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. வெஜிடபிள் சேமியா. இந்த சேமியா வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறேங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். வெஜிடபிள் சேமியா செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா 1 கப், மெலிதாக நீளவாக்கில் அரிந்த முட்டைக்கோஸ் 100 கிராம், ஒரு வெங்காயம் மெலிதாக நீளவாக்கில் அரிந்தது, முளைத்த பச்சை பயிறு விரும்பும் அளவு, ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவியது, தக்காளி சாஸ் 1½ டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. வெஜிடபிள் சேமியா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணால் போடலாங்க. நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், அதோட முளைச்ச பச்சைப்பயிறு எப்பவும் வீட்டில் வச்சுருப்பேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மஷ்ரூம் போட்டால் நல்லாயிருக்கும், கேப்சிகம் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேமியா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கோதுமையினுடைய ப்ராடக்ட் தானே. இதில் வந்து இப்போ வறுத்த சேமியா கிடைக்குது சுலபமாக. இங்கே பாருங்கள், இது காமிக்கிறேன். இந்த சேமியா வந்து வறுத்த சேமியா. இந்த மாதிரி சின்னதாக வரதை பார்த்தீங்கன்னா வெர்மிசெல்லின்னு சொல்ல மாட்டாங்க, வெர்மிசெல்லினின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி தான் நிறைய கிடைக்குது. அந்த நீளமாக இருக்கிறது வந்து குறைவாக ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு ஒரு கன்வீனியன்ட் சேக். இப்போ பாருங்கள், இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இதில் வந்து நான் இப்போ இந்த சேமியா சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போடுவாங்க. ஆனால் நான் உப்பு போட மாட்டேங்க. ஏன்னா அயோடைஸ்டு சால்ட் வந்து முதலே போட்டிங்கன்னா அயோடின் வந்து எவாப்ரேட் ஆகிடும். இப்போ இது மூடி வச்சுட்டு மிதமான தணலை வச்சுட்டு சமைக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணாக்க 1 மடங்கு நம்மளுக்கு ரைஸ் இருந்ததுன்னா 3 மடங்கு வெஜிடபிள்ஸ் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சேமியா எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3 மடங்கு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டாக்க நல்ல நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவையான நார்ச்சத்து கிடைக்கும், வைட்டமின் சத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதோடு சேர்த்து அந்த ஒரு டேஸ்டியாக சாப்பிட்றப்ப யாரும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இங்கே வந்து இந்த எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க சூடாகிறதுக்கு. முதல்ல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகுறோன்னே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டோன்னா கூட வெங்காயம் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட விருப்பம் தான். வெங்காயம் பாதி ஃப்ரை ஆன பிறகு ஓரளவுக்கு அந்த பச்சை வடை நீங்கிய பிறகு ஒவ்வொரு வெஜிடபிளாக சேர்த்துட்டே வரலாம். இப்போ சேமியா அப்படிங்கிறதால நான் இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம பொடியாக கட் பண்ணுவோம். இதோடு நான் சேர்க்கப்படுறது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு, அடுத்ததாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதில் இங்கே செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் தான். எல்லோரும் வந்து நம்ம வந்து உப்புமானாக்க வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிட்டு போடுவோம். இப்போ இது வந்து இது ஆகிறதுக்குள்ளார இது இந்த பக்கம் முடிச்சிடலாம். இதோ வந்து முளைச்ச பச்சைப்பயிறு. இது வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக கிடைக்கணுங்கிறதுக்காக முளைச்ச பச்சைப்பயிறு சேர்க்குறேங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஃப்ரை பண்ணால் போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஐட்டம்கள்லாம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண கூட பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃப்ரை தான் பண்ணியிருப்பாங்க. இதோடு நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ். நீங்கள் எவ்வளோ சேமியா பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சாஸோடைய டேஸ்ட் வரப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. சேமியா சேர்க்குறப்ப அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள். இதுக்கு வந்து இந்த பெப்பர் காரம் மட்டும்தான், இந்த சாஸில் இருக்கிற காரம் மட்டும்தாங்க. இதை ஃப்ரை பண்ணியாச்சு, இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இதோடு நம்ம வேணும்னா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்கலாங்க. அந்த அந்த ஃப்ளேவர் கூட இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் சேமியா வெந்த பிறகு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு போட்டுடலாம். நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் இதில் உப்பு போட்டிருக்கேன். சேமியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் இதில் போட்டுக்கிறேன். அந்த காலத்தில் நம்ம நாட்டில் வந்து பச்சை மிளகா சிவப்பு மிளகா வரத்துக்கு முன்னாடி இருந்தது மிளகு மட்டும்தாங்க. பிறகு தான் மற்றதெல்லாம் வந்தது. ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா இந்த மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த விதமாகவும் இதில் எண்ணெய் விடலைங்க. இதில் இருக்கிற எண்ணெய் தான் இது. கொஞ்சம் மாய்ச்சர் எவாப்ரேட் ஆனது இதை போட்டு கலந்துட்டோன்னாக்க நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ அது முதல்ல வந்து நம்ம மூடி வச்சோங்க. அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிறப்ப அது எவாப்ரேட் ஆகிறதுக்காக மூடியை திறந்து வச்சுட்டு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி பூரா இழுத்துருச்சு. இப்போ இதோட நான் எண்ணெயே சேர்க்கலை. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுறேங்க. இந்த சூட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த ஒரு சாஸினுடைய ஃப்ளேவரோட மிளகுத்தூளுடைய ஃப்ளேவரோட இந்த வெஜிடபிள் சேமியா நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி லஞ்ச் பாக்ஸில் எப்பவும் ஒரே மாதிரி மொனோட்டனஸாக வைக்காமல் சேமியாவை யூஸ் பண்ணிட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவுமே தேவையில்லை. இதுலேயே வந்து நம்ம மிளகு போட்டிருக்கோம், சாஸ் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. இதில் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து தலைகீழாக திருப்பிடலாம். வெஜிடபிள் சேமியா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பேனில் அளந்து வச்ச தண்ணியை கொதி வர்றப்போ நம்ம சேமியாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடியால் மூடி குறைச்ச தண்ணியில் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல வெங்காயம் சேர்த்து வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. லேசாக ஃப்ரை பண்ண பிறகு அதில் கேரட் துருவல், அதோட முட்டைக்கோஸ், முளைச்ச பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஷார்ட் பீரியட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி சாஸும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இந்த பக்கம் மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மூடியை திறந்து பார்க்குறப்போ அந்த சேமியா நல்லா குக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் அந்த சேமியாவுக்கு தகுந்த அளவு மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. நம்ம இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத அந்த எண்ணெயோடையே சேர்த்து அதில் போட்டு கலந்து விட்டுட்டு இறக்குனீங்கன்னா மிக சுவையான வெஜிடபிள் சேமியா ரெடி.